நம்மளே கண்ட்ரோலில் இருந்தாலும் நம்மளை வந்து தூக்கி வந்து ஒரு சுழலில் சுற்றுது. அதை நம்ம கண்ட்ரோல் பண்ணிவிட்டு வெளியே வர்றதுன்றது ஒரு பெரிய டாஸ்க்கு. ஓகேங்களா? ப்ளஸ் உடல் பயிற்சிக்கும் நம்ம ஒரு டைம் ஒதுக்கணும். அதுவும் நம்ம ஒதுக்க முடியல. ஏன் அப்படின்னா நம்ம ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பொறுத்த வரைக்கும் வந்துட்டு அந்த காலத்தில் உங்களுக்கு தெரியும், கூலி தொழிலில் இருந்தாங்க, விவசாயத்தில் இருந்தாங்க, கட்டுமான தொழிலில் இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு கூலி லேபர், அதை பாடி நல்ல ஸ்வெட் ஆகும். இப்போ நம்ம ஒயிட் கலர் ஜாபில் இருக்கும். வந்தோம்னா உட்காந்தோம்னா பேஷண்ட்டை பார்க்குறது, பேஷண்ட்கிட்ட பேசுகிறது, ஹாஸ்பிட்டலில். ஸோ ஒரு பெரிய உழைப்புன்ற மாதிரி இல்லை. அப்போ மினிமமாக நீங்கள் வந்து ஒரு 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் வந்து டெய்லி வந்துட்டு உடலுக்கு நீங்கள் வந்து பயிற்சி கொடுத்தே ஆகணும். ஏதர் இந்த ஃபார்ம் ஆஃப் ரன்னிங், ஜாகிங், வெயிட் லிஃப்டிங் இதெல்லாம் பண்ணியே ஆகணும். அப்போ இதுக்கு ஒரு 1 ஹவர் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணணும். இது எத்தனை பேர் பண்ணுறோம்? இங்கே ஒரு கேள்விக்குறி வருது. ஓகேங்களா? நிறைய பேர் ஆர்வமாக போய் ஜிம்மு அப்படின்னு சொல்லிட்டு போய் சேர்றோம். 10,000 20,000 சொல்லிட்டு போய் சேர்ந்துடுறோம். சேர்ந்துட்டு 2 நாள் போகிறீங்க, 3 நாள் போகிறீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரி நாளைக்கு போய்க்கலான்ட்டு அங்கே ஒரு டிஸ்ரெகுலாரிட்டி வருது. இது ரொம்ப ரொம்ப பிரச்சனை. ஓகேங்களா? இன்னொரு எக்ஸ்ட்ரீம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஜிம்முக்கு போகிறவங்க இன்னொரு எக்ஸ்ட்ரீமுக்கு போயிடுறாங்க. அவங்க போனாங்கன்னா ஓவராக போய் அதில் இந்த ஸ்டீராய்டு இந்த மாதிரி இதெல்லாம் போட்டு அவங்க வேறு விதமாக பிரச்சனை. ஸோ என்ன பண்ணணும்னா எல்லாமே வந்துட்டு ஒரு மாடரேஷனில் கரெக்டாக இருக்கணும். கரெக்டாக சாப்பிடணும், கரெக்டாக தூங்கணும், உடற்பயிற்சி தேவையான அளவுக்கு பண்ணிக்கணும். அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணால் தான் வந்துட்டு இந்த எங்கரேஜ் ஹார்ட் அட்டாக்ஸ்க்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முடியும்.